வணக்கம். ஏப்ரல் 8ஆம் தேதி மொத்த உலகமும் எதிர்பார்த்துட்டு இருந்த செய்தி என்னன்னா, யூஎஸ் இஸ்ரேல் விசஸ் ஈரான். இதில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? ஏன்னா முந்தின நாள் தான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஐ வில் எண்ட் த சிவிலைசேஷன் சொல்லி போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் நல்ல செய்தி வந்துச்சு. சீஸ்ஃபயர்னு அறிவிச்சாங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி வரை சீஸ்ஃபயர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சீஸ்ஃபயர் ப்ராப்பராக நடந்துச்சுன்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். 2 பேரும் போட்ட அக்ரிமெண்ட் மாறி மாறி சாட்டிஸ்ஃபை ஆகல. பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடந்துச்சு, அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க டிக்டேட்டர்ஷிப் மாதிரி போயிட்டு நீ இதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாடு அடக்கும்போது எவன் தான் அக்செப்ட் பண்ணுவான்? அக்செப்ட் பண்ண மாட்டான், எவனும் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஸோ அது தெரிஞ்சே தான் அவங்க அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸை கொண்டு போயிருந்தாங்க. பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு பேச்சுவார்த்தை திரும்பவும் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஈரான் கலந்துக்கிடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பனில் இருந்துச்சான்னு கேட்டால் அது ஓப்பன் ஆச்சான்றது கேள்விக்குறி தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் ஓப்பனில் இருந்துச்சு. ஆனால் எந்த ஷிப்பிங் லைன் கம்பெனியும் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு முன் வரலை. ஏன்னா அதில் லேண்ட்மைன்ஸ் இருக்குதுன்னு ஒன்று கிளப்பி விட்டாங்க. ஏன்னா இப்போ இவங்க திடீர்னு பேசிக்கிட்டு திடீர்னு மாறுவாங்க. அதனால் எந்த ஷிப்பிங் லைன் கம்பெனியும் அதை கிராஸ் பண்ண முன் வரலை. சில கப்பல்கள் கடந்துச்சு, சீனாவோட கப்பல்கள் எல்லாம் கடந்துச்சு. ஆனால் ஐஆர்ஜிசி என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கடக்கணுன்னா எங்களோட கிளியரன்ஸ் வேணும்னு சொல்லிக்கிடுச்சு. அண்ட் மேப்பில் தான் ஒரு ஓரமாக ஒளிஞ்சிருந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அண்ட் பாபல் மந்திர், இந்த ரெண்டும் இன்னைக்கு பிரபலமாக பேசப்படுறதுக்கு ஒரே காரணம் நம்ம தலைவன் யூஎஸ்ஏ பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். நம்ம தலைவன் இல்லை, அவன் இந்த உலகத்துக்கு வந்த டிசாஸ்டர். அவ்வளோதான்.